ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் 11ஆம் வகுப்பு தமிழ் பொதுத்தமிழில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற மொழியை ஆள்வோம். இது முக்கியமான டாபிக் தான். இது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 1 இருக்கும் மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரமில். இதில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லி யாரை போற்றுறாங்க? தமிழ் மொழி பெரும் புலவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? புலமை கதிரவன் அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் போற்றுகிற புலமை கதிரவன் என்று போற்றப்படுகிறவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். அவர் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்க அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். மீனாட்சி சுந்தரனார் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டுபிடித்து வழிபட்டு செவி திறந்து கற்றார். மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட படிச்சிருக்காரு. திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர். திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக இருந்தார்ல மீனாட்சி சுந்தரனார். அந்த திருவாடுதுறை மடத்தின் தலைவர் யாருன்னா சுப்பிரமணிய தேசிகர். சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். பூக்கள் தோறும் சென்று தேனுண்டும் வண்டு போல் பாடம் கற்றவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெருமையை விளக்கும் அவருடைய நூல், அவர் இயற்றிய நூல் எது அப்படின்னா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். இவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார். இவர் ஆண்டு பாருங்க 1815 1876 வரைக்கும் தான் இவருடைய காலம். இது நல்லா பார்த்துக்கோங்க. தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். அந்தாதிகளை எல்லாம் உருவாக்கி புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். ஊவேசா சாமிநாதர், அப்புறம் தியாகராசர், குலாம் காகிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள் தான். யாரெல்லாம் மீனாட்சி சுந்தரனார் மாணவர்கள் அப்படின்னா ஊவே சாமிநாதர், தியாகராசன், குலாம் காகிரு நாவலர் இவங்க 3 பேரும் தான் முதலானவர்களாக இவருடைய மாணவர்கள். மகாவித்வான் திரிசுபுர மீனாட்சி சுந்தரனார் என்றும் அழைக்கப்பட்டார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திரிசுபுர மீனாட்சி சுந்தரனார் என்றும் தமிழ் உள்ளவரையில் அவர் புகழ் வாழுன்னு சொல்லி தான் இதோட இந்த பேரா முடிஞ்சிருக்கு. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயல் 1 மீனாட்சி சுந்தரனார் பார்த்தோம். இயல் 2 மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரத்தில் ஆப்ரஹாம் பண்டிதரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம இதில் பார்க்கலாம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். தென்காசிக்கு அருகேயுள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தார். ஆப்ரஹாம் பிறந்த ஊர் எது அப்படின்னா சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தார். அது தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது. தென்காசிக்கு அருகில் உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் தான் ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் இளமையிலே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெருவிருப்பம் கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார். திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே
சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் அப்படின்னா மருத்துவர். பண்டுவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தியிருக்காரு. சில ஆண்டுகள் அதை விட்டுட்டு முழுசாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறாரு. சித்த மருத்துவம்னாவே ஆப்ரஹாம் பண்டிதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினாங்க. ஃபஸ்ட்டு பண்டுவர்னு சொன்னாங்க, அப்புறம் பண்டிதர் என அழைக்க தொடங்கினாங்க. பண்டிதர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் ஆப்ரஹாம் பண்டிதர். அவருடைய காலம் 1859 இருந்து 1930 வரைக்கும், கிட்டத்தட்ட 71 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அவர் பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ரஹாம் பண்டிதர். நமது சொந்த அளவில் நடந்த தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார். தமது சொந்த செலவிலே தமிழிசை மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னா ஆப்ரஹாம் பண்டிதர். அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றியிருக்கார். அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றியவர் ஆப்ரஹாம் பண்டிதர். அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமித்ர சாகரம் ஆகும். ஆப்ரஹாம் பண்டிதருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமித்ர சாகரம் ஆகும். அவர் 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் தான் ஆப்ரஹாம் பண்டிதர். அடுத்தது நாம் இயல் 5ல் 11ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழியை ஆள்வோம். இது ஜியு போப் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்க்கலாம். மொழியை ஆள்வோம் ஜியு போப்பு. இவருடைய காலம் 1820 1908 வரை வாழ்ந்திருக்காரு. இவருடைய காலம் 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. 1820 1908 வரை ஜியு போப் காலம். இவர் செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார். ஜியு போப் தென்னிந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1839. சென்னையை அடைந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்தது அவர் சென்னைக்கு தான் வந்தார் போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். ஜியு போப் முதல்ல தமிழை படித்து சொற்பொழிவாற்றிய இடம் எதுனா சாந்தோம் என்னும் இடத்துல. ஆங்கிலேயரான அவர் ஆங்கிலேயர் தான் ஜியு போப்பு. அவரின் தமிழுரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பு அளிச்சிச்சு. ஏன்னா அவர் ஆங்கிலேயர் இப்படி பேசுகிறார் தமிழ்லன்னு சொல்லி வியந்து பார்த்தாங்க. தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் படித்ததை நம்ம ஐரோப்பியர்களும் தமிழ் படிக்கணும்னு நினைச்சாரு. தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவரது திருக்குறள், திருவாசக ஆங்கிலேய மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை. திருக்குறள், திருவாசகம் எல்லாம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். இவர் போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெரிவுற அறிந்தார். அப்போதுதான் தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டவர் ஜியு போப் அவர்கள். ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை, தமிழ் ஹேண்ட்புக்கும் எழுதியிருக்காரு. ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஜியு போப்பு. பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வாயிலாகவே அனைத்து துறை கல்விகளையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். போப் பாருங்க, தாய்மொழி வழியாக தான் கல்வி கற்றணும், அதுதான் பயனளிக்கும்னு சொல்லியிருக்காரு. இது மறுபடியும் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க.
தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் கூறியவர் யார் அப்படின்னா ஜியு போப். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் அருளிய பெரியார் ஜியு போப் ஆவார். வீவர்ஸ், இதோட 3 இயலில் இருக்கிற மொழியை ஆள்வோம் முக்கியமான டாபிக் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் மீதி இருக்க இயல்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.